மலையாள, தெலுங்கு நடிகைகளைப் போன்று கன்னட சினிமாவில் இருந்தும் அவ்வப்போது நடிகைகள் தமிழ் சினிமாவிற்கு இறக்குமதியாகி வருகின்றனர். அந்த வகையில் அனுஷ்கா, கொத்து ரம்யா, ராயலட்சுமி, ஹரிப்பிரியா என பல நடிகைகள் தமிழில் கோலோச்சியுள்ளனர். அந்த வரிசையில் தற்போது ரஜினி என்றொரு நடிகையும் பெங்களூரிலிருந்து தமிழுக்கு இறக்குமதியாகி இருக்கின்றார். அப்படி வந்தவர் களத்தூர் கிராமம், கொம்புத்தேன் என 2 தமிழ் படங்களில் ஒரே நேரத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த படங்களில் நடிப்பது பற்றி நடிகர் ரஜினி கூறுகையில், நான் கன்னட பெண்ணாக இருந்தபோதும் தமிழில் முன்னணி நடிகையாக வேண்டும் என்பதுதான் எனது ஆசையாக இருந்தது. அதனால் தான் சென்னை வந்து முயற்சி எடுத்து களத்தூர் கிராமம் படத்தில் கிஷோருடனும், கொம்புத்தேன் படத்தில் ஒரு புதுமுக நடிகருடனும் நடித்து வருகிறேன். இதில் களத்தூர் கிராமம் படப்பிடிப்பு தொடர்ச்சியாக மதுரையில் நடந்து இப்போதுதான் முடிந்துள்ளது. அதனையடுத்து புதுக்கோட்டை லொகேஷனில் கொம்புத்தேன் படத்தில் தற்போது நடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த படங்களில் கிராமத்து கதைகளில் நடிக்கின்றேன். இதில் களத்தூர் கிராமம் படத்தில் பருத்தி வீரன் படத்தில் பிரியாமணி நடித்தது போன்று கெத்தான பெண்ணாக நடிக்கின்றேன். காதலுக்காக உயிரையும் கொடுக்கின்ற வேடம். இந்த படத்தில் எனது நடிப்பை பார்த்தவர்கள் பிரியாமணி ரேஞ்சுக்கு நடித்திருப்பதாக கூறுகின்றனர். அது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இதனால் எனக்கு பிடித்த நடிகையான பிரியாமணியினிடம் தற்போது சினிமாவில் காலியாக இருப்பதால் அந்த இடத்தை கைப்பற்றும் வகையில் அடுத்தடுத்து கதைகளை தேர்வு செய்து நடிக்க இருக்கின்றேன் என்கிறார் ரஜினி.